ஹாய் டிசைனர்ஸ், என்கிட்ட இருக்கிற இந்த பிரிண்டட் ஃபேப்ரிக் வச்சு என்னுடைய பொண்ணுக்கு லேயர் ஃப்ராக் பண்ண போறேன். எப்பயும் போல நம்மளுடைய பார்ட்னர் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டதுக்கு நம்ம பார்ட்னர் கொடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜ் தான் இது. இதை தான் இப்போ நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். இல்ல 2 லேயர் இருக்கு, நம்ம 3 லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த கார்மெண்ட்டுக்கான யோக் போர்ஷனுக்கு பேட்டர்ன் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கட்டிங் ப்ராசஸ் போலாம். இதுல ஒரு சின்ன டிப்ஸ், எப்பெல்லாம் நீங்க யோக் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் தனித்தனியா செஞ்சு அட்டாச் பண்றீங்க, ஃப்ராகா இருக்கட்டும் மேக்ஸியா இருக்கட்டும், அப்படிலாம் பண்ணும்போது கம்பல்சரி இந்த வேஸ்ட் லைன்ல ஒரு ஹாஃப்ல இருந்து 3/4 இன்ச் ரைஸ் பண்ணி கட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பக்கம் மட்டும் தொங்குன மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போது பேக் சைடு நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டை விட பேக் சைடு நீங்கள் பேட்டர்ன் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபோல்டிங்கில் நான் 1 இன்ச் எக்ஸஸாக கொடுத்துருப்பேன். அந்த 1 இன்ச்சில் இருக்கிறதுலையே ஸ்டிச் லென்த் அதிகமாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். என்னுடைய மிஷினில் ஸ்டிச் லென்த்து 5 வச்சு இந்த ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து சென்டர் ஓப்பன் பண்ணி இது மாதிரி பிரித்து விட்டுறலாம். இதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நல்லா ஒரு தடவை அயன் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் நார்மல் ஜிப்பர் சொல்லித்தரேன். இன்விசிபிள் ஜிப்பர் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இன்விசிபிள் ஜிப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஜிப்பரோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இதனுடைய ஓரத்தில் ஜிப்பரோட ஓரத்தில் நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு ஜிப்பரையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா சிங்கிள் ஃபூட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போடலாம். ஜஸ்ட் இதனுடைய ஓரத்தில் மட்டும் நான் தையல் போட்டுகிட்டே வரேன். சேம் ப்ராசஸ் தான் இன்னொரு பக்கமும் நான் பண்ணுறேன். இப்போ ஃபூட்டர் சிங்கிள் ஃபூட்டராக மாற்றிட்டு இதை மேல் பக்கத்தில் இருக்கிறத இது மாதிரி உள் பக்கமாக மடக்கி விட்டுட்டு இதை ஒட்டின மாதிரி ஜிப்பரோட டீத்தை ஒட்டின மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோன்னா நம்மளுடைய ஜிப்பர் போர்ஷன் ரெடி. இப்போ நம்ம ஜிப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட இந்த சென்டர் ஸ்டிச் இருக்கிறதுலே ஸ்டிச் லைன் அதிகமாக வச்சு போட்டோம்ல, இதை சீம் ரிப்பர் வச்சு எடுத்து விடுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து விடுங்க. நம்மளுடைய ஜிப்பர் போர்ஷன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்விசிபிள் ஜிப்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இன்விசிபிள் ஜிப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இதனுடைய ஓவரால் அவுட்புட். எனக்கும் என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பயோவில் நம்மளுடைய ஆப்போட லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டிசைன் யுவர் ட்ரீம்ஸ்.